நமது மோட்டார் டுடே செய்தியில் தொடர்ந்து வெயிட்டிங் லிஸ்ட் எதற்காக வைத்தார்கள், ஏன் வைத்தார்கள், அவர்களை ஏன் வேலைக்கு எடுக்கவில்லை, பணியிடம் நிறையா காலியாகவே இருக்கிறது, அதற்கு ஒரு தீர்வு வேண்டாமா என்று தொடர்ந்து நாம் இந்த கோரிக்கை மதிப்புக்குரிய போக்குவரத்து ஆணையர் அவர்களுக்கு முன்வைத்து செய்திகளை வெளியிட்டு கொண்டிருந்தோம். அதன் ஒரு பகுதியாக திடீரென்று போக்குவரத்து ஆணையர் 15 பேருக்கு மீண்டும் வெயிட்டிங் லிஸ்டிலிருந்து அவர்களுக்கு தேர்வு செய்து அவர்களை அந்தந்த அலுவலகத்திற்கு ஆர்டர் கொடுத்ததற்கு மோட்டார் டுடே டிவியின் சார்பாக ஆணையருக்கு வாழ்த்து. இந்த 15 வெயிட்டிங் லிஸ்டில் இருந்த அதிகாரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி. இனி 2 மாதம்தான் இருக்குது. இந்த மாதத்தில் எல்லா அதிகாரிகளும் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறீர்கள். ஹெல்மெட் போடு, சீட் பெல்ட் போடு, ஜாக்கிரதையாக ஓட்டு வாகனத்தை அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு காலையில் நேரத்தில் முதல் வேலையாக அதை செஞ்சிட்ருக்கிறீங்க. அதே போல் நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை வேண்டுமென்றே உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்பார்கள். நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பணத்தை வச்சு உங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்துவாங்க. அதனால் எப்போ வருவாங்க, என்ன வருவாங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால் தயவுசெய்து அதிகாரிகள் பூரா விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த விழிப்புணர்வு உங்களுக்கான பாதுகாப்பு. காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகள் சில பேர் இருக்காங்க. அவங்க உண்மையிலேயே அந்த பணிகளை செய்வதற்கு தகுதியானவர்கள். அவர்கள் பணம் இருந்தால் மட்டுமே அதை எடுத்து எழுதி எவ்வளோ வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போலாம் அதிகாரிகள் பூரா நோட்டு போட்டு எழுதிட்டு இருக்காங்க. நான் 100 ரூபா கொண்டு வந்தேன், 50 ரூபா கொண்டு வந்தேன், இதுதான் என்னுடைய காசு அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக ஒரு அலுவலகத்தில் கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்பு கட்டுக்கட்டாக பணம் காலையில் 10:30 மணிக்கு எடுத்திருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. போக்குவரத்துறையில் இருக்கிற அதிகாரிகளை கவனத்தில் வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை உளுந்தூர்பேட்டை, ஒசூர் செக் போஸ்ட்டு, கோயம்புத்தூர் செக் போஸ்ட்டு, காட்பாடி செக் போஸ்ட்டு, நாகப்பட்டினம் வட்டார போக்குவரத்து அலுவலகம், ஒசூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம், இந்த மாதிரி பல இடங்களில் இவங்கெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி இவங்களை வேணுன்னே போய் பணத்தை இவங்களே வச்சு எடுக்கிற ஒரு செய்தியும் வந்துகிட்ருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் தயவுசெய்து கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும். ஏன்னா அதிகாரிகள் பூரா நேர்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பி காணொலியில் பகிரங்கமாக ஒரு செய்தி வெளியிட்டார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவர் யூனிஃபார்மில் தன்னுடைய மேல் அதிகாரிகள் தனக்கு என்னென்ன நெருக்கடி கொடுக்குறார்கள், பணம் வாங்க சொல்கிறாங்க, என்னால் அது வாங்க முடியாது அப்படின்றலாம் அவர் காணொலியில் சொல்லிகிட்டு இருக்காரு. 2 மணிக்கு வந்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஆஃபீஸர் தூங்க விட மாட்டாங்க. அங்கேயே படுத்துருக்கணும். ஆஃபீஸர் கீழே விரித்து தரையில் ஏதாவது துணி விரித்து போட்டு படுத்துருக்கணும். அன்ன வரைக்கும் இவங்க தொலைகிட்டே இருப்பாங்க. தொலைவுன மாதிரி ஒரு கணக்கை காமிச்சு 2 புரோக்கர் ஒரு 100 ரூபா கொண்டு வந்திருந்தாருன்னா 2 புரோக்கர் 2000 ரூபா கொண்டு வந்தார் டேலி பண்ணுவாங்க. ஒரு 5 பேர் 6 பேர் லிஸ்ட்டை சேர்த்துருவாங்க. பணமே இருக்காது அவங்கக்கிட்ட. ஆனால் அதெல்லாம் எழுதுவாங்க. இவர்கிட்ட இவ்வளோ இருந்தது, இவர்கிட்ட இவ்வளோ இருந்தது, நான் இங்கேருந்து இவ்வளோ எடுத்தேன், இங்கேருந்து எவ்வளோ எடுத்தேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எழுதி ராத்திரியில் யாருமே இருக்க மாட்டாங்க. குறிப்பாக அந்த அலுவலகத்தில் ஒரு காக்கா குருவி கூட சவுண்ட் இருக்காது, நாய் கூட உழைக்காது. அன்பான அத்தனை அரசு துறை அதிகாரிகளுக்கும் இது ஒரு விழிப்புணர்வாக தான் நம்ம இந்த காணொலியை வெளியிடுறோம். தயவுசெய்து தீபாவளி நேரம் உங்களுடைய பணி சிறக்கணும், பணி நல்லா இருக்கணும், நீங்கள் வேலையில் கவனமாக இருக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறை எப்போ வேணாலும் உங்கள் அலுவலகத்துக்கு வரலாம். இதை நான் ஏதோ பொதுவாக நம்ம சொல்லிட்டு போகிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த காணொலியை பார்க்கின்ற அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்பில் அல்லது என்னுடைய சேனலில் இந்த மோட்டார் டுடே டிவி சேனலை எல்லோருக்கும் அனுப்பிச்சி வைங்க. இது ஒரு விழிப்புணர்வு தான், உங்களுக்கான பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வெளியிடுகிறேன். போக்குவரத்துறை ஆணையருக்கு ஒரு வேண்டுகோள். அவர் அநேகமாக இந்த வரக்கூடிய 25 டிசம்பருக்குள்ளே பணியிடம் மாற்றம் செய்யப்படுவதாக ஏற்கனவே நமக்கு செய்தி கிடைச்சிது.
அதன் தகவலாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நான் அவர் வந்து இந்த துறையில் இருக்க மாட்டார், அவருக்கு இந்த துறை விருப்பம் இல்லை, அவர் இந்த துறையை ஏன்டா இங்கே வந்தோம், ஏன் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இவ்வளோ சிக்கலில் நம்ம மன உளைச்சலோடு வேலை பார்க்குறோன்னு சொல்லி ஆணையரும் இதே சூழ்நிலையில் இருக்கார். போக்குவரத்துறை வேலை பார்க்குற நீங்களும் இதே சூழ்நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆணையருக்கு என்ன வேண்டுகோள்னா, கடந்த 10 ஆண்டுக்குள்ள விசாரணை முடித்த கோப்புகள் டிசி அலுவலகத்திலே கிடக்கு. விசாரணை முடித்தாச்சு. அந்த அதிகாரிகளுக்கு தீர்ப்பு இன்னும் வழங்கப்படாமலே இருக்கு. தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் அந்த கடிதம் கோப்புகள் அலுவலகத்திலே இருக்கு. இதை போக்குவரத்துறை சார்ந்த ஆணையர் கவனத்தில் எடுத்து வரக்கூடிய மாதங்களில் அவர்களுக்கு உடனடியாக உங்கள் பேரில் தப்பு இல்லை, தப்பு இருக்குன்னு சொல்லி கடிதம் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் பணி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் ஓய்வு பெறும் சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த ஓய்வு பெறும் நேரத்தில் இன்றைக்கி 31ன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி 2 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு ஹார்ட் அடிக்கும். பட்டு 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 பட்டுன்னு வேகமாக துடிக்கும். என்ன எஸ்டிஏ போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் வந்து நமக்கு என்ன கடிதம் வருதோ தெரியல, நாம் நல்லபடியாக வந்து ஓய்வு பெற்று இவங்ககிட்ட விடைபெற்று போவோமா, இல்லை கடிதம் உன்னோட வாங்கிக்கிட்டு போவோமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடையே இருக்காங்க. இதற்கு போக்குவரத்துறை ஆணையர் கவனத்தில் எடுத்து தயவு கூர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்கணும். மேலும் எம்இ இன்ஸ்பெக்டர் மோட்டார் வாகன ஆய்வாளர்களை பணியிடம் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்று கூறி, இந்த காணொளியை பார்க்கின்ற அத்தனை அதிகாரிகளும் பொதுமக்களுக்கான தேவைகளையும் நாம் எடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். அனைவரும் இதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. அடுத்தது இதை பார்க்கின்ற அனைத்து அதிகாரிகளும் தயவு கூர்ந்து ஏனோ ஏதோ இவர் சொல்லிட்டாரு, இல்லை இவன் தான் சொல்லிட்டான் அப்படின்னு யாரும் மனசில் நினைக்க வேண்டாம். இந்த பதிவை அனைத்து அதிகாரிகளுக்கும் அனுப்புங்க, பொதுமக்களுக்கும் அனுப்புங்க. உங்களுடைய நன்மைக்காக நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அரசு அதிகாரிகளுடைய குறைகளை அரசாங்கத்திற்கு எடுத்து முன்வைத்து கொண்டு இருக்கிறது மோட்டார் டுடே டிவி என்பதை குறிப்பிட்டு இந்த செய்தியை அனைவருக்கும் பரப்ப வேண்டுமாய் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அக்னி. வணக்கம்.